வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷு கிராமர் நம்ம அதில் பார்க்க போகிறோம். பார்ட் 2. பார்ட் 2ல என்ன கிராமர்னாக்கா ஹோமோஃபோன்ஸ் கொடுத்துருக்கேன் நான். இந்த ஹோமோஃபோன்ஸு இது எல்லாமே புக் பேக்கில் உள்ளது. புக் பேக்கில் என்ன இருக்குன்னு அதில் பார்ப்போம். பேஜ் நம்பர் 7 இது புக் பேக்கில் இருக்காது. இந்த வார்த்தைகள் மட்டும் புக் பேக்கில் இருக்காது. பாக்கிலாம் புக் பேக்கில் இருக்கும். ஒவ்வொரு கிராமருக்கும் பார்ட் 1 பார்ட் 2ன்னு கொடுத்துருக்கேன் நான். ஹோமோஃபோன்ஸ் கொடுத்துருக்கேன் அதில். இப்போ ஹோமோஃபோன்ஸ்னால் என்ன அப்படின்னு வார்த்தை பார்ப்போம். ஹோமோஃபோன்ஸ் ஆர் த வேர்ட்ஸ். ஹோமோஃபோன்ஸுங்கிறது ஒரு வார்த்தைகள் தட் ஹாவ் சேம் சவுண்டு. ஒரே மாதிரி வார்த்தைகள் வந்து வரும். சவுண்டு ஒரே மாதிரி இருக்கும். ஆல்டர் சொல்லுவோம். ஏஎல்டிஆர் இருக்கும். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படி சொல்ல முடியாது. அது மாதிரி இடத்துல இருக்கும். ஆல்டர் சேஞ்ச் அப்படின்னு. ஒரு ஆல்டர் சேஞ்சு, ஒரு ஆல்டர் வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு. இப்போ அதில் பாருங்களேன், வேர்டு இந்த சேம் சவுண்டு, ஒரே மாதிரி வார்த்தைகள் சவுண்டு, ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். அதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாறுபட்ட வார்த்தைகள், மாறுபட்ட சவுண்ட் ஒலிகள் அந்த இடத்துல இருக்கும். அண்டு மீனிங்ஸ் அதே தான். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்கு அண்டு மீனிங். டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்கும் ஒலி சவுண்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு மீனிங்ஸ். இது வந்து அதெல்லாம் நானாக கொடுத்துருக்கேன். இது புக் பேக்கில் உள்ளது. அடுத்து உள்ளதும் புக் பேக்கில் உள்ளது. ஸோ புக் பேக்கில் ஹோமோஃபோன்ஸ் கொடுத்துருக்கான். வித் ஆன்சரோட நான் அதில் கொடுத்துருக்கேன் எல்லாமே. ஆன்சரு எப்படி இருக்கும்னாக்கா 2 1. அப்படின்னா 2, அதாவது 1 வந்து இதுக்குள்ளது, இந்த 2 வந்து இதுக்குள்ளது. அப்படி தான் அதில் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஆன்சர் பூரா எல்லாமே அது பக்கத்தில் கொடுத்துட்டேன் நான். ஸோ அதில் வந்து பாருங்களேன், வி ஹாவ் எ ஷார்ட் பிரேக் பிட்வீன் த செஷன். ஸோ பிட்வீன் த செஷன் சொல்லியிருக்கேன். 2 வார்த்தைகளுக்கு இடையில பிரேக்குங்க. ஸோ பிரேக் அப்படி வார்த்தை யூஸ் பண்ணும் பொழுது, அதாவது இடை அப்படி வார்த்தை அதில் சொல்லுவோம் அதில். ஸோ இடைவேளை அப்படி வார்த்தை யூஸ் பண்ணுறோம் இல்லையா? பிரேக் அப்படின்னு வார்த்தை. அடுத்தது பாருங்களேன், இந்த கார் ஸ்கிட்டடு டு த ஹால்ட் வென் த அப்ளைடு தி டேஷ். அப்போ வந்து பிரேக்கு இல்லையா? அந்த இடத்துல போடுறது, இந்த ஷூ போடுறது போல அந்த வந்து பிரேக் அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆன்சர் இதில் கொடுத்துருக்கேன் 1 2. ஆன்சர் அதான் அதில் உள்ளது. அடுத்தது பாருங்களேன், ஷிவானி வியர் த பெல்ட் அரவுண்ட் ஹர் வேஸ்ட். வேஸ்ட்னாக்கா இடுப்புன்னு அர்த்தம். இடுப்பை சுற்றில என்ன பண்ணிருக்கா? பெல்ட் போட்டிருக்கா அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோம். இந்த வேஸ்ட் வந்து வீணாகிற பொருள். வி ஷுட் நெவர் மிஸ்யூஸ். நம்ம ஒருபொழுதும் தவறுதலாக பயன்படுத்தக்கூடாது. என்னது மிஸ்யூஸ் பயன்படுத்தக்கூடாது? டேஷ் நேச்சுரல் ரிசோர்ஸ். என்னது வேஸ்டான இயற்கை ரிசோர்ஸ் தேவைகளை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அடுத்தது பாருங்களேன், பிரின்சிபல் அப்படின்னாக்கா கொள்கை. பிரின்சிபால் முதல்வர் அப்படின்னா, இது கொள்கை, இது முதல்வர். அப்போ அதை கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் இஸ் த டேஷ் எலமெண்ட் பிரசன்ட் த எர்த் ஆஃப் கிரஸ்டம். அப்போ ஆக்சிஜன் வந்து இருக்கு. என்ன இருக்கு? அடிப்படை பிரசன்ட் அந்த சர்ஃபேஸில் இதுக்கு அடிப்படை ஒரு பொருள் கிரஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ கொள்கைகள் அப்படி வார்த்தை யூஸ் பண்ணுறோம். போத் ஆஃப் திஸ் மெஷின்ஸ் ஒர்க் ஆன் த சேம். ஸோ இந்த மெஷின்ஸை பொறுத்த வரைக்கும் கொள்கைகள் ரொம்ப தேவைப்படுது இல்லையா? அப்போ வந்து 1 2 இந்த ஆன்சர் கொடுத்துருக்கேன். அப்போ பிரின்சிபல் அப்படின்னு வார்த்தை அதில் கொடுத்துருக்கேன் இல்லையா? பிரின்சிபாலுங்கிறது ப்ரெசன்ட்டு இந்த எடுத்து கிரஸ்ட் அப்படின்னு வார்த்தை. அப்படின்னாக்க ஒரு, அதாவது கிஃப்ட் கொடுக்குறாரு இல்லையா? அந்த அடிப்படை பொருளாதாரத்தில் அது கொள்கை அந்த இடத்துல கொடுக்குறாரு தான் பிரின்சிபல் கொடுக்குறது. ஸோ இது வந்து கொள்கைகள். அடுத்தது பார்க்கணும். ப்ரெட்டு அப்படின்னாக்கா சாப்பிட்றது, ப்ரீட்னாக்கா அடகாக்குறது. அப்போ இந்த பாருங்களேன், டாட்டுலஸ்ன்னு சொன்னோம்னாக்கா ஊர்வன பரப்புன்னு சொல்ல முடியா? ஷுட் டேஷ் இன் த ஹெல்த்தி என்விரான்மெண்ட். அடகாக்குது அப்படின்னு அர்த்தம் இருக்கணும். அப்போ ஐ லைக் டு ஹாவ் டோஸ்டட் பிரெட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். நான் காலை உணவு வந்து பிரெட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம் அதை நம்ம சொல்கிறோம் இல்லையா? நாலாவது எல்லாமே ஆன்சர் அதிலே கொடுத்துட்டான்னு. 2 1 கரெக்டான ஆன்சர். திஸ் மெடிசன் வில் டேஷ் யுவர் பெயின்ங்கிறோம். லெசன்ஸ் சொன்னோம்னாக்கா பாடன், இந்த லெசன்ஸ் சொன்னோம்னாக்கா குறைக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே பார்ப்போம். திஸ் மெடிசன் இந்த மருந்து வில் லிசன்னாக்கா ரெடியூஸ் குறைக்கிறதுன்னு அர்த்தம். யுவர் பெயின் வலியை குறைக்கிறது. ஃபைனலி கடைசியாக
த மேனேஜர் லேர்ன்ட் பாஸ்ட் டென்ஸ்ல கொடுத்துருக்கான். கத்துக்கிட்டாரு. என்ன கத்துக்கிட்டாரு? எ லெசன் த ஹார்ட் வே. கஷ்டமான விஷயத்த ஹார்ட் வே கஷ்டமான வழிய கத்துக்கிட்டாரு. பாடமா கத்துக்கிட்டாரு. அப்படின்னு சொல்றது தான் இந்த இடத்துல உள்ளது. அடுத்தது பாருங்களா, பேர்ல் பேர்ல் பைல் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து முகம் வெளுத்து போறது. ஒண்ணு வந்து வாளி அர்த்தம். அப்ப பாருங்களேன், இந்த சைல்டு லுக்ஸ் அந்த குழந்தை பார்ப்பதற்கு வெரி சிக்குன்னு சொன்னோம்னாக்கா உடம்பு சரியில்ல, ஜுரம் அப்படி சொல்றது. சிக்குனாக்க ஜுரம் அந்த இது சொல்றது உடல்நிலை சரியில்லாத. அண்டு த அண்டு த பேர்ல் பார்த்தீங்கன்னாக்கா முகம் வெளுத்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஐ நீட் எ டேஷ் ஆஃப் வாட்டர் டு வாஷ் த கப்பு. பேர்ல்னாக்க பேர்ல் ஆஃப் வாட்டர்னா வாளி தண்ணி ஒரு வாளி தண்ணி எனக்கு வேணும். எதுக்குனாக்க வாஷ் துடைக்கிறது எத இந்த தீஸ் கப்ஸ் இந்த கப்ஸுக்கெல்லாம் நான் என்ன பண்ணணும் துடைக்கணுங்கிறதுக்காண்டி இருக்கும். ஸோ இதான் அதுக்குள்ள மீனிங்ஸ். பேர்ல்னா வெளுத்து போகுது. பெயில்னு சொன்னாக்கா வாளின்னு சொல்லலாம். த்ரோ த்ரூ அப்படின்னு அர்த்தம் அதில் சொல்லும். த்ரோனாக்கா அதன் மூலியமாக அப்படின்னு அர்த்தம். த்ரூனாக்கா தூக்கி வீசுறது வெர்பு இது. இது வந்து ப்ரிபோசிஷன் உள்ள. அப்ப பாருங்களேன், ரவி பிக்குனாக்கா அது பொறுக்கி எடுக்கிறது. எத? அந்த பனானா பீல். பனானா பீல்னாக்க அந்த வாழைப்பழத்தினுடைய தோல பொறுக்கி எடுக்கிறான். அண்டு த்ரோ இன் த டஸ்ட்பின் அப்படின்னா. த்ரூனாக்கா தூக்கி வீசினான் அப்படின்னு அர்த்தம். இல்லையா? டஸ்ட்பினுக்குள்ள தூக்கினான். அந்த வாழைப்பழத்து தோல பொறுக்கி டஸ்ட்பின்ல போட்டான் அப்படின்னு அர்த்தம். த்ரூனாக்கா வீசுதல். அப்ப த்ரோங்கிற அர்த்தம் த்ரூ த்ரோ அப்படின்னு அர்த்தம். The soldier had to pass. The soldier had to pass. Dash the drink of tunnel அப்படின்னா. டனல்னா அந்த குகைன்னு சொல்றது. டார்க் டனல். டார்க்னா அந்த குகைக்குள்ள மூலியமாக போனாங்க அப்படின்னு. அப்ப அந்த சோல்ஜர்ஸ்னா யாருனாக்க ஸோ காவலாளிகள் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோம். ஹேட் பாஸ்னாக்கா சென்றார்கள். எங்க சென்றார்? எதன் மூலியமா சென்றாங்க? த்ரூ த டார்க் டனல். அதன் மூலியமா இருப்பு அந்த குகைக்குள்ள போனாங்க. அதன் மூலியமா போனாங்க அப்படிங்கிறது தான் அதில உள்ளது. அடுத்து பாருங்களேன், காப்ஸ் அந்த சரி ரைட் இந்த இடத்துல பார்ப்போம் அதில. காப்ஸ் அப்படின்னு சொன்னோம்னாக்க போலீஸ்காரங்க, பயிற்சியாளர் அப்படின்னு அர்த்தம் அதில சொல்லுவோம். இந்த கார்ப்ஸ் CORPSE கார்ப்ஸ்ன்னு சொன்னோம்னாக்கா பிணம்னு அர்த்தம் அதில. நான் நம்பர் அதில மாத்தி போட்டிருக்கேன் அதில. ஆக்சுவலா 1 இதுதான் அதில வரும். இந்த கார்ப்ஸ் தான் 1னுடைய ஆன்சரு. இது வந்து 2னுடைய ஆன்சர் அதில. நம்பர நான் மாத்தி போட்டிருக்கேன் அதில. கரெக்ட்டா அதில பார்த்துங்க அதில. த கார்ப்ஸ் வாஸ் கவர்டு வித் த ஷுரூட். இந்த கார்ப்ஸ்னாக்க அந்த பிணம் வந்து மூடப்பட்டு இருந்தது. வித் ஷுரூடுனாக்க நல்லா இறுக்கி நல்லா கட்டப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆன்சரு உள்ளது இல்லையா? ஸோ 2க்கு என்ன ஆன்சர்னாக்கா இந்த காசு போலீஸ்காரங்க அதில. 5 டே ஆனுவல் ட்ரெய்னிங் 5 நாள் வந்து ஆனுவல் ட்ரெய்னிங்னாக்க முடிய போற இடத்துல கேம்ப். அந்த கேம்ப்ல வந்து தங்கி முடிய போறது. ஃபார் த சீனியர் கேடெட் ஆஃப் த நேஷனல் கேடெட் கார்ப்ஸ் ஹேட் பீன் ஆர்கனைஸ்டு. இதெல்லாம் யாருனாக்கா போலீஸ்காரங்க எல்லாமே சேர்ந்து அடையாளம் செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங்ஸு. ஸோ நம்பர் பார்த்துங்க. இது 1 இது 2 நம்பர் மட்டும் அதில் மாறிடுச்சு அதில். கரெக்டாக அதில் போட்டுக்கணும் அதில். இந்த காப்ஸ் வந்து போலீஸு, இந்த காப்ஸ் வந்து பிணம். இதுதான் இதுக்குள்ள ஆன்சரு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ. கிராமர் நல்லா பார்த்துட்டு வாங்க. அடுத்தடுத்து கிராமர் கண்டினியூ ஆகும். 11th எவ்வளோக்குள்ள வந்து 11th கவனிக்கலையோ அந்த அளவுக்கு 12த்துக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.